வணக்கம் 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 மக்களே. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா வடுவூர். நல்ல அழகான ஊர். இங்க உள் விளையாட்டு அரங்கம்லாம் இருக்கு. வடுவூர்னாலே ஞாபகம் வர்றதுன்னா கபடி பிளேயர் தான். தயங்காரன்ல ஒரு காஃபியை குடிச்சிட்டே வடுவூர் ஒரு ஆன்மீக ஸ்தலம். அத்திம்பேல் நடந்து போயின்னு இருக்கார். 108 திவ்ய தேசங்கள்ல இங்க ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அதுதான் கோதண்ட ராமசுவாமி கோவில். இதை விட சிறப்பான விஷயம்லாம் என்னன்னா பறவைகள் சரணாலயம் இருக்கு. வடுவூர் ஏரியே ஒரு தனி அழகுதான். சோலா ஃபிஷ் ஃபார்ம் வந்தாச்சு. அண்ணன் புகழேந்தி உழைப்பால் உயர்ந்தவர். 30 வருஷமா இந்த தொழில இருக்கார். தனி அடையாளத்தை இங்க உருவாக்கி இருக்கார். மீன் குஞ்சுகள் எல்லாமே நான் இங்கேதான் எடுப்பேன். ஏன்னா இங்க நல்ல தரமா இருக்கும். எனக்கு இந்த மீன் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது உள்ள வந்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். தாத்தாவுக்கு சிரிப்பை பத்தியலா கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். உள்ள வந்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். ஆண்டாளு நல்லா இருக்கியா? ஆண்டாளு பாத்தீங்களா? கத்தரிப்பூ வாழை எல்லாமே நல்லா அழகா இருக்குங்க. மீன் குஞ்சுகள்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல தான் எல்லாரும் லண்டன், கனடா, ஆஸ்திரேலியான்னு இருக்காங்க. ஏன் தம்பி போகாம மீன் பண்ணைய பாக்குறேன்னு நிக்கிற? நான் போறதுக்கு காரணம் அந்த கண்ணாடியில தெரியாம பாருங்க, அவன் தான் காரணம். மீன் குஞ்சு எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இந்த மீன் பண்ணைக்கு போக போறோம். திடீர்னு பார்த்தா மழை பிரிச்சு எடுக்குது. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது, காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம் நடக்குது போல இருக்கு. உங்க ஊர்ல உங்க ஏரி எப்படியோ அது மாதிரி எங்க ஊர்ல எங்க ஏரி. பூப்பாச்சி கோட்டை ஏரின்னா சும்மாவா? மீன் குஞ்செல்லாம் டபார் டபார் டபார்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டு, என்ன குளத்துக்குள்ள விடுறா அப்படின்னு அப்புறம் நான் குளத்துக்குள்ள எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் மக்களே. வாழ்க்கை ஒரு போராட்டம் தான், வாழ்வே ஒரு வியாபாரம் தான். கீழே நீயும் விழுந்து விட்டால் புல்லும் சிரிக்கும்.